ஹாய் மக்களே, வணக்கம். வாங்க சுவையான மீன் குழம்பு செய்யலாம். பூண்டு, வெங்காயம், கடுகு எல்லாம் போட்டு வதக்கிட்டோம். இப்போது இந்த தக்காளியை அரைச்சி இதில் போட்டு அதையும் வதக்கிக்குவோம். இந்த வெங்காயம் பூண்டு முட்டை குழம்பு செய்ய போகிறோம். முட்டைக்காக அதை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். புளி ஒரு 2 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அது கரைச்சி அந்த திப்பி எடுத்துகிட்டு ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா மீன் நான் போடுறத கட் ஆகிடுச்சு காட்டில். மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே மூடி வச்சிடணும். கலந்து விடாமல் மூடி இறக்கி எடுத்து வச்சிடணும். சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் நான் மீன் மட்டும் சாப்பிடுவேன், குழம்பு சாப்பிட மாட்டேன். பாருங்கள், உங்கள் வீட்லேயும் இது போல் மீன் குழம்பு செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் கண்டிப்பாக சேருங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.